ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதன்கிழமை காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லித்தரது என்னன்னா, கோ டீப் வித் ஜீசஸ். இயேசுவோட ஆழத்துக்கு கடந்து போவாங்க. வேத வசனத்துல அழகா நம்ம தியானிச்சு பார்த்தா தெரியும். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச பேதுருவின் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தாங்க நம்ம பார்க்க முடியும். 4வது வசனத்துல பேதுருக்கிட்ட கர்த்தர் அங்க போதகம் பண்ணி முடிச்சு சொல்றாரு, ஆழத்துல தள்ளி போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கன்னு சொல்றதை பார்க்க முடியும். ஆழத்துக்கு போற அனுபவத்துல நீங்க பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள விசுவாசம் கிரியை செய்து அவனுக்குள்ள வெறுமையா இருந்தது நிறைவாய் மாறுறதை பார்க்க முடியும். அவன் மூலியமா மற்றவர்களுடைய படகும் நிரப்பப்படுகிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில அது வரைக்கும் மீனவனா இருந்தவன் சீசனாய் மாறுகிற ஒரு மாற்றத்தை அங்க பார்க்க முடியுங்க. அப்ப ஆழத்துல நம்ம போகும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை நம்ம விரும்பி கொண்டிருக்கிறோமோ அது நடக்கிறத பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல்ல ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க கரையிலே நின்றுட்டு இருந்தீங்கன்னா இயேசுடைய வார்த்தை நமக்கு பொதுவா இருக்கும். ஆனா ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் பாருங்க, ஆழத்துல இயேசுவோட போய் கொண்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில அவர் பர்சனலா பேசுறத பார்க்க முடியும். என் வாழ்க்கைக்கு என்ன ஆண்டவரை பேசுவீங்க, என் வியாபாரத்துக்கு என்ன ஆண்டவரை பேசுவீங்க, என் குடும்பத்துக்கு என்ன ஆண்டவரை பேசுவீங்க, என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆண்டவரை பேசுவீங்க. ஆழத்துல போகும்போதுதான் அவருடைய வார்த்தை நமக்கு பர்சனலா இருக்குங்க. ஆழத்துக்கு போய் பாருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். ஆமென்.